செகண்ட் ப்ரீ குவார்டர் மேட்ச் இந்த இடையில யார் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிசி சின்ன கொத்தூர் வர்சஸ் தோனி தானா. ட்ரிபிள் சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கும் அதே 5 ஓவர், ஃபஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும், 1 பவர் மட்டும் 2 ஓவர் போடலாம். ஸ்ட்ரைக்கில் சிவா இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் பிரேம். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர போட தமிழ் வந்திருக்காரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ஹாலா ஷாட் அக்ராஸ் கொடுத்து கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் கல்லை போட்டு வந்துருக்குங்க பவுண்டரி போல். எங்கள் ஈஸி 2 ரன்ஸ். லாஃப்ட் ரைட் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும். பட் ஒன் ஃபுல் டாஸ் கட் ஷாட் டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஈஸி 2 ரன்ஸ். ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டாரு, கார்ட் பண்ணி அடிக்கல, கொஞ்சம் கையம் ஷாட்டுங்க. டிஸ்டன்ஸ் போல் நினைக்கிறேன். ஓய்யோ நல்ல எஃபர்ட் இருந்தாலுமே கிளியராக இருக்கு இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 பிரேமோட பேட்லேருந்து. நல்ல கட் ஷாட், கிளவரான பேட்டிங், பாயிண்ட் தலைக்கு மேலே, பால் ட்ராவல் ப்ளஸ் பவுண்டரி போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி சிவோட பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 17 ரன் வந்திருக்கு, விக்கெட் லூஸ் பண்ணல. பவுலிங்கில் கலை வந்திருக்காரு. செகண்ட் பவர் பிளே வர போட சூப்பர் கேட்ச் ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஃபைனலில். ஹார்ட்டில் கையை போட்டு 6 போயிருக்குங்க. ஓ பிரேமோட பேட்டில் 2 6 வந்திருக்கு, நல்ல ஷாட்டுங்க. அப்போ சான்ஸ் வருங்க, ஸ்கீப்பர் கைக்கே வந்துருக்குங்க. ஒரு 6 கவர் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு பிரேம். நல்லா கம் பேக் கலெக்ட் இருந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இப்போ சான்ஸ் ஸ்ட்ரைக்கர் சக்திவேல் கேப்பில் போயிருக்கு, ஸ்டாப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பிளைங்க ப்ராப்பராக த்ரோ கிடைக்கல. ஐயோ ஸ்டேம்பில் பாருங்க. இந்த 2 ரன்ஸ் வேறு ஆகல, விக்கெட் கீப்பில் போயிருக்கு. 2 ரன்ஸ் ஒவ்வொருத்தர் கரெக்ட் பண்ணலாங்க. இந்த பால் 3 ரன், நல்ல ரன்னிங். நல்லா ஸ்டாப், சான்ஸ் வா, சிங்கிள் மட்டும். டாப்பே சான்ஸ் ஒரு கேட்ச் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காருங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. 5 ஓவரில் நல்ல ஒரு கலெக்டர் இருந்து ஃபர்ஸ்ட் பால் 6 கவர் ஆட்டத்தப்போ நல்ல கம்பேங்க. எண்ட் ஆஃப் 2 பால் ஸ்கோர் 29 ரன் வந்திருக்கு, நல்ல ஸ்கோருங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணாலுமே நல்ல ஸ்கோர். பவுலிங்கில் அகைன் தமிழ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து. எந்த ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டுருக்காருங்க. கிளீன் போலிங்க, மிடில் சிஸ்டம் எடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சக்தி ஸ்ரீ கண்ட்ரோலாக போட்டுருக்காரு. சான்ஸ் வார் எக்ஸ்ட்ரா ஹவுஸில் நல்லா ஸ்டாப் இல்லை. 1 அவுட் பவுண்டரி. சக்தியோட பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஸ்டாப் பண்ணல ஃபர்ஸ்ட் டம்ல டீமில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டம்ல இருக்கலாங்க டீப்பில். இங்கே ஈஸி 2 ரன்ஸ், பேக் டு பேக் 2 ரன்ஸ். இப்போ 3 ஸ்கோர் 43 வந்திருக்கு, நல்ல ஸ்கோருங்க. நியூ பவுலர் ஃபுல் டாஸ் டெலிவரி, பேட்டில் கேண்டில் நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ் வந்துட்டாருங்க. அப்புறம் த்ரோ பண்ணல, நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஓவர் த்ரோவில். எங்க செகண்ட் ஒன் அந்த ட்ராக் சான்ஸ் ஒரு கேட்ச் நினைக்கிறேன். மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காருங்க டீப்பில், நிறைய மிஸ் ஃபீல். பவுண்டரி சக்தியோட பேட்டில் 2வது பவுண்டரி இருந்திருக்கு. டீப்ல போனாரு 2 ரன். நல்ல த்ரூ இருந்தாலும் நல்ல ரன்னிங். 2 ரன்ஸ், பேக் டு பேக் 2 ரன்ஸ். ஷாட்டிங்க ஸ்லாட்ல இந்த பந்து சான்ஸ் வா டிஸ்டன்ஸ். ஓய்யோ தரமான கேட்ச் டீப்ல, நல்ல எஃபர்ட், நல்ல கேட்ச். இந்த ஓவரில் 6 வச்சு பேட்ச் விக்கெட் எடுத்திருக்காங்க. 10 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. தோனி தானா ஒரு 4 ஸ்கோர் 82 ரன் வந்திருக்கு, 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் கீப்பர் எடுக்கல, சிங்கிள் ஒன். செகண்ட் ஒன் நல்ல ஷாட், பால் அங்கே கல்லை போட்டு டைம் ஆகிடுச்சுங்க. லக்கி பவுண்ட்ரி, பவுண்டரி சொல்லலாம். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கை மாற்றிட்டாங்க.
ஸ்ட்ரைட் டு சைட் நல்லா கேட்ச், நல்லா டேக் அண்ட் பவுலருக்கு கேட்ச் அண்ட் பவுல். 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க தோனி தானா. நியூ பால்ஸ் ஒன் ஸ்ட்ரைக்கில். நல்ல ரன்னிங்க. 2 runs, மச்சின 2 runs. கடைசி பால் 2 ரன்னோட முடிக்கிறாங்க. தோனி தானா 60 ரன் ஆடிருக்காங்க 5 ஓவருக்கு. நல்லா ஸ்கோருங்க இந்த கிரவுண்டுக்கு. ஸோ ட்ரிபிள் சிசி 61 ரன் ஆடணும். டார்கெட் 61 ரன் ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் ஒன் பால். சரியா பால்ல நல்ல ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எடுக்கல. இங்கே நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டாருங்க. ரீச் ஆகிறதுக்குள்ளே அடிச்சிருக்காங்க. ஒரு ரன் அவுட்டில் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் 7 முறை. பவுலிங்கில் சக்தி ஸ்ரீ. தேர்ட் ஒன் டெலிவரியில். ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க. ஸ்லாட் பால். பேடியாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 6 வந்துருக்கு. கேபியோட பேட். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவரில். ரேஸ் கீப்பர் எடுக்கல. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஆப்ஜி ஆக்கார். அதான் கம்பேக். சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 7 ரன் தான் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவராக சிறப்பாக போட்டிருக்காருங்க சக்தி ஸ்ரீ. 6 போனாலுமே. செகண்ட் பவர் பிளேவராக போன பவுலிங்கில் ரஞ்சித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. கரெக்டாக விக் பண்ணியிருக்காரு. பால் எல்லாரும் அப்படியே தூக்கிட்டாரு. நல்லா ஷாட். கேபியோட பேட்டர் ரன் 6 இருக்கு. செகண்ட் ஒன் வைட் வர தெளிவாக போட்டுக்காரு நினைக்கிறேன். டாட் பால். அகைன் அதே லைன் பேக் டு பேட் பால். சரி அப்பல்ல படிக்க வேண்டிய பந்து தான். சிங்கிள். ஃபுல்டா சரியான மீட்டில் பேட்டில் சான்ஸ் ஃபார் கேட்ச். பால் ஸ்டாப் பண்ணல. பவுண்ட்ரி போல. இங்கே ஈஸி 2 runs. லாஸ்ட் ஒன் க்ளீன் போல்டு. சரி ஒரு ஸ்டம்பில் போட்டுருக்காங்க. அன்லைக் கேட்ச். செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ட்ரிபிள் சிசி. பாயிண்ட் ஆஃப் 2 பவர் ஸ்கோர் 16 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் ராக்கி வந்திருக்காரு. ஸோ 18க்கு 45 ரன் ஆனோம். நிறைய ப்ரெஷர் தேவை. பேஜ் சிங்கிள் மட்டும். ஷாட்டுங்க. சரி ஒரு குவாலிட்டியான ஷாட்ஸ். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. மச்சினேட் பவுண்ட்ரி. நல்ல ஷாட்டுங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஷாட் கிளியர் பண்ணியிருக்காருங்க. 6க்கு அப்புறம் சரி பவுண்டரிக்கு அப்புறம் 6 வந்திருக்கு. சஞ்சயோட பேட்டில் நல்ல ஷாட். ஷாட் அகைன் சான்ஸ் பண்ணி தடவையும் மேக்ஸிமம் கிளியர் ஆயிருக்குங்க. பேக் டு பேக் சஞ்சயோட பேட்லேருந்து கடைசி 3 பால் 2 6 ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங், நல்ல ஸ்ட்ரைக். பவுலர் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காருங்க. வைட் லைனை பிடிச்சி தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். நல்ல கம்பேக். ஆப்ஜி ஆக்கார். நல்லா ஸ்டாப். லாங் ஒரு சிங்கிள் மட்டும். 3 ஸ்கோர் 34 ரன் வந்திருக்கு. அடுத்த 12க்கு 27 ரன் ஆனோம். இந்த ஓவர் முக்கியமான ஓவர் இருக்கும். மேட்ச் வரையும் சொல்லலாம். மேட்ச் வரா போட சத்யஸ்ரீ வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சஞ்சய். 12க்கு 27. நல்லா ஷாட். வந்த பக்கம் தட்டிட்டு இருக்காரு. ஆனால் பேட்டர் சரியாக பரல. சிங்கிள் மட்டும். நல்லா ரன்னிங். ப்ராப்பரான துரு கிடைக்கல. இந்த பால் 2 runs. 10க்கு 24 ரன் ஆனோம். ஆப்ஜியாக்கர் ஃபுல் ஃபேஸில். கிருஷ்ணன் தரல. டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாரு நினைக்கிறேன். இந்த பால் டிஸ்கஸ் பண்ணி நாட்டு கொடுத்துருக்காங்க. டாட் பால். 9க்கு 24 ரன் ஆனோம். பெரிய ஷாட் தேவை. சரியா பரலங்க. அடிக்க வேண்டிய பந்து தான். ஸ்லாட்டில் இருந்த மாதிரி தான் இருந்தது. சிங்கிள் மட்டும். 8க்கு 23. சரியா பரல. சரிவா போட்டிருக்காரு. மேட்ச் வர இப்போ வரைக்கும் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஆப்டியாக்கர் ஃபுல் ஃபேஸில். ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். ஸோ மேட்ச் வர சிறப்பாக போட்டுருக்காருங்க. கேம் சேஞ்சிங் ஓவர்னே சொல்லலாம். 4 ரனில் போட்டுருக்காருங்க. நல்ல ஓவர். 4 ஸ்கோர் 38 வந்திருக்கு. கடைசி 6க்கு 23 ரன் ஆனோம். மேட்ச் வர சிறப்பாக போட்டுருக்காருங்க. கேம் சேஞ்சிங் ஓவர்னே சொல்லலாம். போன ஓவர் சக்தி வந்திருக்காரு. பவுலிங்கில் 6க்கு 23. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். 5க்கு 22 ரன் ஆனோம். போன பால் வைடாக போட்டுருக்காருங்க. இந்த தடவை எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். 4க்கு 22. ஷாட். தேவையான 6 பதிவு பண்ணுறாருங்க கேபி செட்டில் பேட்ஸ்மேன். இப்போ 3க்கு 16 ரன் ஆனோம். 3 பெர்ஷெட் தேவை. தெளிவாக போட்டுக்காருங்க. வைட் லைனில். டாட் பால். லாஸ்ட் 2. நல்ல ஷாட். லாஸ்ட் 6 கேபியோட பேட்லேருந்து. ப்ளஸ் 1க்கு 9 ரன் ஆனோம். வைடாக போட்டிருக்காருங்க. ஷாட்டுங்க. நல்ல ஷாட்ஸ். ஒரு பாஸ்ட் 6
இந்த மேட்சை ஒரு ரன் வித்தியாசத்தில் தோனி தான் வின் பண்ணுறாங்க. கடைசி வரையும் ஃபைட் பண்ணியிருக்காருங்க கேபி. நல்லா பேட்டிங். சஞ்சய் கடைசி வரையும் ஃபைட் பண்ணாங்க. இருந்தாலும் தோனி தான் இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க.